ஆரம்பமாகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படு ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் கலைவாணி மூனுக்கும் மதிய பன்னெண்டா மூணூர்களுக்கும் அனைத்து பாமூர்களுக்கும் நடேசன் என்று 2226 அறிவுக்களஞ்சியம் ஜியாவின் அறிவுக்களஞ்சியம் 530வது இலக்கமாகவும் நீங்கள் அந்த டெலிவரியாருக்கு போகும்போது உங்களோட இதில் திறந்து பேர்களை பதிவு செய்யுங்க. நான் இனித்தான் திறக்க போகிறேன். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. வணக்கம் வணக்கம். நான் வெளியில போயிட்டு இப்ப வந்த நான் இடக்கிட கேட்டு கொண்டு வந்தேன். வெல்வதியாருக்கு போங்கோ. வணக்கம், என் பேர் நான் கூடுறேன் பாருங்க என்ன திறக்கையில். நன்றி. நான் தலையில இருந்தோ பாம்பளம் ஏன் ஒழிக்கிறீங்களா? எல்லாரையும் முழுசா வந்து நிற்கணும். ரெண்டு 10-23 வாரம் 22-26 டேட் வரும். பதிஞ்சிருக்கிறீங்களா பார்ப்போம். மாறும் திறக்கையில் 22-26 530வது இலக்கத்தில் பேர் பதியுங்கோ. அன்பான உறவுகளே, திறந்திருக்கிறேன். பேரை பதிந்து கொள்ளுங்கள். வணக்கம் அணி. வணக்கம். வணக்கம். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2026 உறவுகள் மாதம், பாசமான உறவுகளை பேணும் மாதம், விழிப்புணர்வு மாதமாக இருக்கின்றது. இல்ல பாசமான உறவுகள் இல்ல, 2ஆம் மாதம் தானே வாணி? இல்ல என்னன்னு சொல்லுங்க. பிப்ரவரி இப்படித்தானே முந்தியெல்லாம் தந்திருக்கிறோம். பிப்ரவரியில சரி, இந்த மாதம் என்ன மாதம்? 4ஆம் மாதம் போட்டுக்கிறான்றது சொல்லுங்க. பிப்ரவரி மாதம் தெரியல. போடினால் தான் அதன் எழுதின நம்புற நினைவை நச்சுகளை விழிப்புணர்வு மாதம், பாசமான உறவுகள் விழிப்புணர்வு மாதம் 4 மண்டு. சரி, நான் பார்ப்பேன் திரும்பி. மண்வள கலைகள் போன வருஷம் தந்ததான் அப்படி எழுதி விட்டுருக்கேன். பார்ப்பேன். எனது சிந்தனையாக இந்த பாசமான உறவுகளுக்கு நாங்கள் மனிதரை பிடித்தவர்களுடன் மனம் விட்டு பேசினால் எங்களுக்கு வலிகள் எல்லாம் குறையும். பாசமான உறவுகளுடன் எங்களுக்கு அது மாசமான உறவுகளாக இருக்கணும். எங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு நாங்கள் மனம் விட்டு பேசினால் எங்களுக்கு இந்த வலியெல்லாம் குறைந்து விடும் என சிந்தனையாக முதலாவது கலைவாணி முகன் பதிந்திருக்கிறீங்கள். அதனுடையால் பதியெல்லாம் பதிந்து கொள்ளுங்கள். கதியா படிஞ்சிருக்கிறோம். சரி, பதிஞ்சா ரேடியம் இருக்குத்தானே. வா
அன்பானவர்களே, உங்களோட பேர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். 2 நிமிஷத்தால் நான் இப்போ தொடங்க இருக்கிறேன். ஒரு கேள்வியில் தான் இன்றும் எடுத்திருக்கிறேன். நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஞானபடியால் எல்லாரும் வெற்றியாளர்கள் நினைத்துக் கொண்டு நான் இன்றைக்கு தொடங்குகிறேன். வாணி, வணக்கம் பாருங்களா. வணக்கம் வாணி. ஆரம்பிங்க. அறிஞ்சிருப்பாங்க பேர் அത്ര விடையிല്ല. முதலாவது கேள்வியாக, உலகிலே அதிக ஓவியங்களை வரைந்த ஓவியர் யார்? உலகிலே அதிக ஓவியங்களை வரைந்த ஓவியர் யார்? லியானோ டாவின்சி, பப்பலோ பிக்காசோ, மைக்கேல் ஏஞ்சலோ. இவை 3 ஓவியர்கள் தான். இவர்களில் யார் அதிகமாக பதிந்திருக்கிறார் ஓவியங்கள் வரைந்திருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. பப்பலோ பிக்காசோ என்பது சரியான பதில். 2வது கேள்விக்கு போவோம். உலகிலே அதிக புத்தகங்களை விற்ற எழுத்தாளர் யார்? அகதா கிறிஸ்டி, வில்லியம் ஷேக்ஸ்பியர், லியோ டால்டாய். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பது சரியான பதில். 3வது கேள்விக்கு போவோம். பீரங்கியை கண்டுபிடித்தவர் எந்த நாட்டினர்? அமெரிக்கர், ரஷ்யர், சீனர். சீனர் என்பது சரியான பதில். 4வது கேள்விக்கு போவோம். செயற்கை மழையை கண்டுபிடித்த நாடு எது? செயற்கையாக அந்த மழையை பெய்ய வைத்த நாடு இந்த நாடு. ஜப்பானா, சீனாவா, அமெரிக்காவா? அமெரிக்கா என்பது சரியான பதில். 5வது கேள்வி. தொடர் வண்டியை கண்டுபிடித்த நாடு எது? தொடர் வண்டியை கண்டுபிடித்த நாடு எது? அமெரிக்கா, ஜெர்மனி, பிரித்தானியா? பிரித்தானியா என்பது சரியான பதில். 6வது கேள்வி. மனிதனின் தோல் மயிர் வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? எங்கட தோல் சருமம் தங்களோட தலைமயிர் வளர்க்கக்கூடிய விட்டமின் விட்டமின் ஏயா, விட்டமின் சியா, விட்டமின் டியா? உங்களுக்கு தெரிய வேணும், அறிந்து கொள்ளுங்கள். விட்டமின் ஏ என்பது சரியான பதில். 7வது கேள்வி. மனிதனின் இதயம் தசை வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? மனிதனின் இதயம், எங்களோட இதயமும் ஹார்ட்டும் தசையும் ஸ்கின்னும் வளரக்கூடிய ஏற்ற விட்டமின் எது? விட்டமின் பி, விட்டமின் டி அல்லது விட்டமின் ஏ? அது விட்டமின் பி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, மனிதனின் எலும்பு வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? விட்டமின் B12, விட்டமின் டி அல்லது விட்டமின் கே?
விட்டமின் கே என்பது சரியான பதில். அடுத்து 9வது கேள்வி. மனிதன் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற விட்டமின் எது? நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆன்டிபயோட்டிக் அது குறைவு, ஆன்டிபாடிஸ் குறைவு, எதிர் சக்திக்கு ஏற்ற விட்டமின் டி, விட்டமின் கே அல்லது விட்டமின் சி? விட்டமின் சி என்பது சரியான பதில். 10வது கேள்வி. மனிதனின் சக்திக்கேற்ற விட்டமின் எது? எனர்ஜி, எங்களோட மனிதனுக்கு என்ன எனர்ஜி வருமாண்டு ஏற்ற விட்டமின் எது? விட்டமின் B12, விட்டமின் கே அல்லது விட்டமின் டி? விட்டமின் B12 என்பது சரியான பதில். லேட போட்டுக்க போவோம். சரோஜ சூராஜா, கலைவாணி மோகன், அவளதி தில்லைத்து, நியூஸ் பிலிப், பத்மினி கமலானன், ராஜினி அல்போன்ஸ். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. மனித மூளை எத்தனை வயது வரை வளரும்? மனிதனுடைய மூளை எத்தனை வயது வரை வளரும்? 20, 25 அல்லது 23 அல்லது 25? எங்களோட உடலோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எடுத்திருக்கிறேன், அறியத்தானே வேணும், அறிந்து கொள்ளுங்கள். 25 வயது என்பது சரியான பதில். 12வது கேள்வி. மனிதனின் இதய துடிப்பு எவ்வளவு? சாதாரணமாக மனிதனுடைய இதய துடிப்பு 60 தொடங்கி 80 வரை, அல்ல 60 தொடங்கி 90 வரை, இல்லை 60 தொடங்கி 100 வரையும் இருக்கலாம். 60 தொடங்கி 100 வரையும் எங்களோட மனிதனுடைய இதய துடிப்பு இருக்கலாம். 13. மனிதன் உடலில் இரத்தமில்லாத உறுப்பு எது? மனிதன் உடலில் இரத்தமில்லாத உறுப்பு எது? நகம், பல், கண்? கண் என்பது சரியான பதில். 14வது கேள்வியும். மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களை வழங்கப்பட்ட ஆண்டு இது? மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்ட ஆண்டு 1975, 1980 அல்லது 1985? 1980ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 15வது கேள்வி. ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்த உங்களுக்கு பொதுவாக தெரியும் என்றாலும் நீங்கள் மறக்காமல் இருக்க இன்னொருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். 1943 அல்லது 1945 அல்லது 1947? 1945 என்பது சரியான பதில். 16வது கேள்வியும். விமான தபால் தலைகள் வெளியிட்ட முதல் நாடு எது? விமான தபால் தலைகளை வெளியிட்ட முதல் நாடு? பிரித்தானியா, இந்தியா, அமெரிக்கா? பிரித்தானியான்னு வந்துட்டு அமெரிக்கான்னு தான் போட்டேன்னா அமெரிக்கா. இந்தியா என்பது சரியான பதில். 17வது கேள்வியும். எந்த தட்பவெப்பத்திலும் உறையாத தனிமம் எது? எந்த தட்பவெப்பத்திலும்? யுரேனியம், சீலியம், போஸ்பரஸ்? ஹீலியம் என்பது சரியான பதில். 18வது கேள்வியும். விமானங்கள் தயாரிக்க என்ன பயன்படுகிறது? இந்த விமானங்களை தயாரிக்கிறார்கள் என்னது? செம்புவா, தகரமா, அலுமினியமா? அலுமினியம் என்பது சரியான பதில். 19வது கேள்வியும். உலகில் அதிக குற்றங்கள் புரியும் முதலாவது நாடு இது? எல்லாத்தாலும் கொலை, களவு, எல்லா குற்றங்கள் உண்டு. பப்புவா நியூகினியா, பொலிவியா அல்லது வெனிசுலா? முதலாவது நாடாக கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் கணக்கின்படி. இதை நான் எடுத்தேன். வெனிசுலா என்பது சரியான பதில். முதலாவது இடத்துல இருக்கிறது வெனிசுலா. 2வது அடுத்த கேள்வியை போவோம். 20வது கேள்வியும். அல்ல குற்றங்கள் புரியும் 2வது நாடு இது? ஆப்கானிஸ்தான், கொலம்பியா, பப்புவா நியூகினியா? பப்புவா நியூகினியா என்பது சரியான பதில். டேட போட்டுக்கு போவோம். கலைவாணி மோகன் முதலாடத்தில் தில்லை தோன்றா, சரோஜினி சூராஜா, நியூஸ் பிலிப், பத்மினி, ராஜினி அல்போன்ஸ். அடுத்த கேள்விக்கு போவோம். 20வது.
21வது மனித உடலில் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? இரத்த ஓட்டத்தை மூளை, கல்லீரல், இதயம். இதயம் என்பது சரியான பதில். 22வது கேள்வி. மனித உடலில் எத்தனை உணர்வு உறுப்புகள் உள்ளன? உணர்வு உறுப்புகள் என்ன? வாய், மூக்கு, அதுதான் உணர்வுகள். 6, 5, 4. செவி, கண், காது எல்லாம் உணர்வு உறுப்புகள். அதெல்லாம் இத்தனை உறுப்புகள்? 5 உறுப்புகள் தான் இருக்கின்றது. 5 உறுப்புகள். 23வது கேள்வி. மனித உடலில் ரசாயன தொழிற்சாலை என்று இதனை அழைக்கின்றார்கள். ஒரு ரசாயன தொழிற்சாலையா இருக்கா? கல்லீரலா, சுவாச பையா, இதயமா? ரசாயன தொழிற்சாலை என்று உள்ளுறுப்பில் உள்ளுண்டு. கல்லீரல், சுவாச பையா, இதயமா? கல்லீரல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. தைராய்டு மருந்து எடுத்த பின் எவ்வளவு நேரத்துக்கு உணவு எடுக்க வேணும்? தைராய்டு மருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, காலம் பொதுவாக எல்லாரும் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுத்த பின் எவ்வளவு நேரத்தின் பின் உணவு எடுக்க வேணும்? 40 நிமிஷம், 60, 80 நிமிஷம், அல்லது 60 நிமிஷம். இதை நீங்கள் கவனிங்கோ. எல்லாரும் தைராய்டு இருக்கிறார்கள் என்ன நிமிஷத்தில்? 60 நிமிஷம் என்பது சரியான பதில். 25வது கேள்வி. அன்றைய டாக்டரும் சொல்லியிருந்தேன் 5 மணிக்கு கிளம்பி எல்லாரும் போட்டுட்டு பிறகுதான் நான் தேநீர் குடிப்பினோம். நின்று கொண்டு நீர் குடிப்பதால் எந்த மனித உறுப்பு பாதிக்கப்படுகின்றது? நாங்கள் அவசரத்தில் நின்று கொண்டா நீர் குடிப்போம். அது அதால் எங்களுக்கு ஒரு மனித உறுப்பு பாதிக்கப்படுகிறதா? குரல் விளையா, வாயிரா, சிறுநீரகமா? சிறுநீரகம் என்பது சரியான பதில். 26வது கேள்வி. பிரித்தானியாவில் வீசும் புயலின் பேர் என்ன? சந்திரா புயல், நிசா புயல் அல்லது கஜா புயல்? இப்போ வீசுறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். பிரித்தானியாவில் வீசும் புயலின் பேர் என்ன? அது பதிவுபட்டிருக்கிறது. இன்னும் சந்திரா புயலா, நிசா புயலா, கஜா புயலா? சந்திரா புயல் என்று தான் அந்த பேர் இருக்கின்றதா. 27வது கேள்வி. தற்போது பெரும் பனிப்புயல் இந்த நாட்டில் பெய்கின்றது? சரியான பனிப்புயல் இந்த நாட்டில் பெய்கின்றது. இப்ப கனடா, நோர்வே, அமெரிக்கா? மின்சார தடைகள், ஆட்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்படுகிறாள். அமெரிக்கா என்பது சரியான பதில். 28வது கேள்வி. பனிப்புயலால் இறந்தோர் தொகை. இந்த பனிப்புயலால் இறந்தும் இருக்கணுமாம். எத்தனை பேர் என்று கணக்கின்படி 25, 28, 30 பேர் எல்லாம் அந்த தெருக்களில் படுத்திருக்கிறார்கள். எல்லாம் வீடு வசதிக்கு இல்லாமல் இறந்திருக்கிறார்கள். எத்தனை 2 சொன்னால் 25 பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த பனிப்புயலால் அமெரிக்காவில். இது அன்றைக்கு எடுத்த கணக்கு. இப்போ எத்தனையும் தெரியல. 29வது கேள்வி. பனிப்புயல் பனிப்புயலால் எத்தனை விமானங்கள் தடை செய்யப்பட்டது? 11,000, 12,000, 13,000? 13,000 விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளூர்கள் இல்லாதான். பனிப்புயலால் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டு ஒரு தொகை. மின்சாரமே இல்லாமல் இருட்டில் 5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், இல்லை 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சமா? 4, 5, 6. 6 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் பனிப்புயலால். லீட போட்டு நான் உலகத்திலேயும் கலைவாணியும் சொல்லுன்னு நீ விசுபி. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. இலங்கையில் காணப்படும் அரச பல்கலைக்கழகங்கள் எத்தனை? அரசாங்கம் கவர்மெண்டால பாதிக்கிறது. 15, 16, 17? கவர்மெண்ட் ஸ்கூல்கள் எத்தனை? பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கின்றன அங்கீகரிக்கப்பட்டது? 17 பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் காணப்படுகின்றது. 32வது கேள்வி. எந்த நாட்டில் அதிக குள்ள மனிதர்கள் வாழுகின்றார்கள்? நவுரு, பிரேசில் அல்லது ஜப்பான்? ஜப்பானில் மழைனா, ஆனால் கணக்கின்படி இந்த புது 26க்கு தான் இதை போட்டிருந்தவர்கள். நவுரு இல்லை, பிரேசில் என்பது சரியான பதில். 33வது கேள்வி.
கருப்பு ரோஜா இங்கே காணப்படுகிறது. இந்த நாட்டில் கருப்பு ரோஜா வளருகின்றது. கியூபாவா, பிரேசிலியா, சீனாவிலையா? அது பிரேசில் என்பது சரியான பதில். 34வது கேள்வி. அக்குபென்சர் தொடங்கிய நாடு எது? அக்குபென்சர் கொடுத்து குத்தினான் இந்த வலியில் உள்ள குத்தி குத்தி விடுவினான். சீனாவிலையா, இந்தியாவா, தாய்லாந்தா? முதல் அதைக்கு தொடங்கிய நாடு சீனா என்பது சரியான பதில். 35வது கேள்வி. இலங்கையில் மலேய மக்களின் தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் எவ்வளவு அரசு கொடுக்க உள்ளது? முந்தைய 1000 ரூபா தான் கொடுத்தவர்கள் இப்போது கூட்டியிருக்கிறாள் இந்த அரசாங்கம். மக்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இவ்வளவு கொடுக்கணும்ன்றது 1750 ரூபா கொடுக்கணுமா? இப்போ இந்த வருஷம் தொடங்கி இவ்வளோ காலம் 1000 கொடுத்து காணாண்டு அழுது கொண்டிருந்தவர்கள் அதில் பெரும் மகிழ்ச்சியான சந்தோஷமான விடயமாக 1750 ரூபா கொடுக்கணுமா இலங்கை காசுக்கு. 36வது கேள்வியும் இந்த அரசாங்கம் அதை செய்திருக்கிறேன். சிந்திக்க தெரியாதவனுக்கு ஆலோசனை தேவையில்லை என்பது யாருடைய கூற்று? சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, இது யாருடைய? டாக்டர் கருணாநிதியா, அல்ல டாக்டர் அம்பேத்கர், அல்லது டாக்டர் அப்துல் கலாமா? டாக்டர் அப்துல் கலாம் என்ற வசனம் இது சொல்லும். அடுத்த கேள்வியாக, இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் தெரியும், இது யாருடைய கூத்து? சுவாமி விவேகானந்தர், சுவாமி விபுலானந்தர், சுவாமி ஞானப்பிரகாசியர்? சுவாமி விவேகானந்தர் என்பது சரியான பதில். 38வது கேள்வி. இலங்கையில் அரச பாடசாலைகள் எத்தனை? அரசாங்க பாடசாலைகள் எத்தனை? 9447, 10,447, 9,047, 10,047, 11,047, 11,047, 10,047, 9,047, 10,047 பாடசாலைகள் இருக்கின்றன. அடுத்த கேள்வியாக, இலங்கையில் அரச படைகளில் எத்திய தேசிய பாடசாலைகள் எத்தனை? தேசிய பாடசாலை 390, 394, அல்ல 396? 396 என்பது சரியான பதில். 40வது கேள்வி. இலங்கையில் அதிக பாடசாலை உள்ள மாகாணம் எது? வடமாகாணம், கிழக்கு மாகாணம், அல்லது மத்திய மாகாணம்? மத்திய மாகாணத்தில் அதிகமான பாடசாலை. இதெல்லாம் கண்டின்வரியா, அங்காளி பக்கம் எல்லாம் மத்திய மாகாணத்தில் தான் அதிகமான பாடசாலைகள் இருக்கின்றதாம். அதிக பாடசாலை. லீட போட்டுக்கு போவோம். வாழ்த்துக்கள். மினவுலதி தில்லைத்தேவன் அவர்கள் 1328 புள்ளிகள் எடுத்து முதலாவது இடத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது நேவிஸ் பிலிப் 1117 புள்ளிகள் எடுத்து உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல சரோதினி சூதராஜா 1090 புள்ளிகள் எடுத்து உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4வது இடத்துல கலைவாணி மோகன் 1055 புள்ளிகள் எடுத்திருக்கிற உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது பத்மினி கமலகாந்தன் 889 புள்ளிகள் எடுத்து உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்துல ராஜினி அல்போன்ஸ் 409 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். எல்லோரும் சிறப்பானவாள், எல்லோரும் வெற்றியாளர்கள். பங்கு பெற்ற உங்களுக்கும் சிறப்பு. இது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள். கேள்விகள் எல்லாம் அது எனக்கு கொஞ்சம் போகத்தான் கஷ்டப்பட்டது. பிரச்சனையில் எனக்கு பங்கு பெற்றணும்னு விருப்பமாக இருந்தது. என்ன அப்ப இலங்கையில பாடசாலை 11,000 வரும் பண்ணீங்க, 10,000 சரியாந்தீங்களா? 11,000 மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இது கணக்கின்படி இந்த வருஷம் கணக்கின்படி தான் 10,057. 47. 11,000 வந்திருக்கவா? 10,000 மேல வந்திருக்கவா? இல்ல பட்டியல், இந்த பட்டியல் போட்டிருக்கேன். இந்த வருஷத்து பட்டியல் நான் பார்த்து தான் அதை செய்கிறது. என்ன மற்றது முதல்ல ஒரு கேள்வியை நான் விட்டுட்டேன், நீங்க சொல்லிக்கவா?
அது நான் நினைக்கிறேன் அந்த விட்டமின் டியை நான் அது விட்டமின் சின்னு போட்டு அதை நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் அந்த விட்டமின் டியை நான் அது விட்டமின் சின்னு போட்டு அதை நான் சொல்றேன் நினைக்கிறேன் அந்த விட்டமின் மற்ற நிக்கோட்டின் என்ன வைக்க வேணாம் பத்மினியும் புரோகினியும் இதே கோலம் இல்ல இல்ல நாங்கள் இப்ப இதெல்லாம் நிக்கிறோம். இல்ல நாங்கள் இப்ப இதெல்லாம் நிக்கிறோம். திருப்பி எக்கோ பண்ணுது சொல்றதெல்லாம் எக்கோ பண்ணுது அப்ப என்னண்டு எனக்கு தெரியாது. சரோஜினி அவர்கள விட்ட எங்கட வீட்டே இல்ல. வணக்கம்க்கா. நீங்கள் அந்த அமெரிக்கா கேள்வியில் எடுத்த நீங்கள் பனிப்புயல் கேள்வி அது நாளுக்கு நாள் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருந்தது. அந்த பிளைட் ஓடாத கணக்கு மற்றது ஆட்கள் இறந்த கணக்கு எல்லாம் அப்படியான கணக்கு கேட்க அது கஷ்டமா இருக்கும். அதுல இருக்காக்காக நீங்களும் மற்றும்படியோ அவரை காணும் இப்பதான் பாரு சொல்லுங்க. நாளுக்கு நாள் மாறுறதுதானே இப்ப இந்த போடலாம் இல்ல அப்ப விடவே இப்ப சொல்லுங்க. இப்ப நாங்க கேட்க அந்த முதல் குறைவா இருக்கும் பேருந்து கூடி கூடி கொண்டு போகும் தானே ஒவ்வொரு நாளைக்கு. அப்படி அதை இப்ப நீங்கள் மொத்த கணக்க சொல்றீங்களா இல்ல சில வித்தியாசமான தகவல்கள் வந்து கொண்டிருந்தது அதைத்தான் சொல்றேன். அப்ப அப்படி கேள்விகள் கேட்க கஷ்டமா இருக்கும். என்ன கூடிக்கொண்டு இருக்குன்னு சொல்றீங்க? அந்த இறந்தாக்கள் தொகையெல்லாம் அது நான் சொன்னேன் தானே அது நான் முந்த நாள் எடுத்த சனிக்கிழமை தெரியாததானே அது நான் சொன்னேன் தானே இப்ப கூடியிருக்கலாம் என்று நம்ம புதன்கிழமை எடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எழுதிட்டு போனான். அப்ப அது கூடித்தான் இருக்கும். அந்த பனிப்பு எல்லாம் இறந்தவரோட அது வித்தியாசமா இருக்கலாம். அன்றைய கணக்கிட்ட தான் சொன்னேன் நான் அந்த கேள்வி. அது அப்படித்தான் கேட்க கொஞ்சம் கவனிச்சு கொண்டு எடுத்தீங்களா நல்லது. என்னத்தை கவனிக்கிறது? நாங்கள் கேள்வி எழுதுறது ஒவ்வொரு நாளைக்கு தொடர்ந்து எழுதிடல. இப்ப நாளைக்கு இன்றைக்கு இதண்டா நான் நேற்று 40 கேள்வியில நான் எழுதிடாது. இப்ப நீங்கள் அது தீயதை சொல்லணும் அப்படியான கேள்வியை விடலாம் சொல்லலாம். ஏனென்று கேட்க நாங்கள் இப்ப இந்த நியூஸ கேட்க அதுதான் எங்களுக்கு மனதில் இருக்கும். அப்படி நான் சொன்னேன். நான் என்னென்று சொன்னா இது புதன்கிழமை எடுத்த கேள்வி அதைத்தான் நான் இப்ப தந்திருக்கேன். இப்ப கூடி இருக்கலாம் என்று சொல்லிட்டு தான் அதுக்கு விடைய தந்தேன் நான். சரியா? ஏனென்றா இப்போ அமெரிக்காவில் இப்படி இத்தனை பேர் இறந்துருக்கிறார்கள்னா அந்த கணக்கை தான் நான் தந்தேனா. ஏனென்றா அப்படி நடக்குதுன்ற காட்டுறதுக்காண்டி. இப்ப ஒரு நாள் நடந்தா அதை நீங்க கேட்டா அது பரவாயில்லாம இருக்கும். இப்ப நாளுக்கு நாள் கூடி குறையேக்க அது வந்து அதுதான் சொன்னேன் நான். நீங்க சொல்றது விளங்குது எனக்கு. அப்படியான கேள்வியால் கொஞ்சம் இதா இருக்குமென்று சொல்றேன். அதுல 2-3 கேள்வி வந்தாதானே எத்தனை பிளைட் இதுகள் இறந்தோர்கள் அறிகிறதுக்காண்டி தான் நான் அந்த கேள்வியை தந்தேன். சரியா? இறந்தோர்கள் இப்படி இருக்கணும் இறந்திருக்கணும் என்று மக்கள் எல்லாம் இப்படி பனிப்பிலால இறந்திருக்கணும் தான் அதை தந்தேன் நான். சரி, நாங்கள் அப்படி எல்லாம் இனிமேல் கவனிக்கிறோம். நன்றி. அப்படியில தாரேன். சரி, நீங்க கேள்வி விடியல தாங்கோ பாருங்க வர எடுக்கணும் விளையாண்டு உலகம் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன சிரிப்பு? எனக்கு முன்னுக்கு வந்துட்டீங்க. எனக்கு போகாம என்ன டெலிபோன் தானே எனக்கு சரியான ஸ்லோவா சரியானதுக்கெல்லாம் புரிய வருது. லேப்டாப் தானே பிள்ளைக்கு போய் தள்ளி போட்டு பார்த்தா அந்த அமர்த்துறத காணல. இல்ல லேப்டாப்லயா விளையாடுறீங்க? நான் லேப்டாப்ல செய்யறேன். எனக்கு அதுல இப்பத்தே மவுஸ் வச்சு விளையாடுறீங்க. மவுஸால இல்ல அது செய்யறது. நான் டெலிபோன்ல தான் செய்யறேன். அதுதான் கொஞ்சம் ஸ்லோவா. டெலிபோன்ல வந்தால் கூட டெலிபோன் என்ன இது மொபைலா? அதுக்கு எதியா வருது.
இல்லையே எனக்கு என்ன தெரியாது. நான் மொபைல்ல இல்ல, எனக்கு லேப்டாப் தான், அது ஹிந்தி தான் வேறு. லேப்டாப் சில நேரம் பிரிண்ட் பண்ணேன். 2 நிமிஷம் பாருங்க, நான் திரும்பி போய்த்தான் அந்த கேள்வி எடுக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம் பொறுத்து. நாங்களது நீங்கள் இந்த நியூஸ் வாசிக்கலாம் இப்போ கணக்கு எடுத்து சொல்லுங்க. என்ன இது அன்றைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்த கணக்கைத்தான் நான் எழுது. எத்தனை பேர் வந்து நான் அமெரிக்கா கணக்கு அமெரிக்கா நியூஸ் சொல்றேன். நான் இங்கிலாண்டும் டென்மார்க் மாத்திரம் தானே சொல்றது. சரி, அடுத்த கிழமை கேள்வி எடுப்போம். உலகிலேயே அதிக ஓவியங்களை வரைந்த ஓவியர் யார்? அது பப்பலோ பிக்காசோ. அதில் அதிக புத்தகங்களை விற்ற எழுத்தாளர் யார்? அது வில்லியம் ஷேக்ஸ்பியர். பீரங்கியை கண்டுபிடித்தவர் இந்த நாட்டினர்? சீனா. செயற்கை மலையை கண்டுபிடித்த நாடு இது? அமெரிக்கா. தொடர்வண்டியை கண்டுபிடித்த நாடு பிரித்தானியா. மனிதன் தோல் மயிர் வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? அது விட்டமின் ஏ. மனிதன் இதயம் தசை வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? அது விட்டமின் பி. B12 அது. மனிதனின் எலும்பு வளர்வதற்கு ஏற்ற விட்டமின் எது? இதுதான் விட்டமின் டி. என்னதான் நான் தவறு, அது பிள்ளையா போட்டுக்கிறேன். விட்டமின் டி என்பது சரியான பதில். எலும்பு வளரவா? ஆமா, எலும்பு வளர்ந்தேன். அதுதான் இந்த சூரியன்ல இருங்கன்னு சொல்றது இல்ல. எலும்பு வளர்ச்சிக்கு என்ன விட்டமின்? விட்டமின் டி. டியா? ஓ, மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற விட்டமின் எது? அது விட்டமின் சி என்று நினைக்கிறேன். ஆமா. மனிதனின் சக்திக்கு ஏற்ற விட்டமின் எது? அது B12. அப்படிதான் போட்டிருக்கிறீங்க. மனித மூளை இத்தனை வயது வரை வளரும்? அது 25 வயது வரை. மனிதன் இதய துடிப்பு எவ்வளவு? அது 60 100 வரையும் நாங்கள் பார்க்கலாம். மனித உடலில் இரத்தம் இல்லாத உறுப்பு எது? கண்கள். மாணவர்களுக்கு இலவச புத்தகம் வழங்கப்பட்ட ஆண்டு 1980ஆம் ஆண்டு. ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு. விமான தபால் தலைகள் வெளியிட்ட நாடு இது? அது இந்தியா. எந்த தட்ப வெப்பத்திலும் உரையாத தனிமம் அது? ஹீலியம். விமானங்கள் தயாரிக்க என்ன பயன்படுத்தப்படுகின்றது? அலுமினியம். உலகில் அதிக குற்றங்கள் புரியும் முதலாவது நாடு எது? இது வெனிசுலா. உலகில் அதிக குற்றங்கள் புரியும் 2வது நாடு எது? அது பப்புவா நியூ கினியா. மனித உடலில் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? இதயம். மனித உடலில் இத்தனை உணர்வு உறுப்புகள் உள்ளன? அது கண், காது, மூக்கு. அதெல்லாம் 5 உறுப்புகள். மனித உடலில் ரசாயன தொழிற்சாலை என்று இதனை அழைக்கிறார்? அது கல்லீரல். தைராய்டு மருந்து எடுத்த பின் இவ்வளவு நேரத்துக்கு பின் உணவு எடுக்க வேண்டும்? 60 நிமிஷம். இருந்து கொண்டு நீர் குடிப்பதால் எந்த மனித உறுப்பு பாதிக்கப்படுது? அது சிறுநீரகம்.
யூரினோட சம்பந்தப்பட்டது. பிரித்தானியால் வீசும் புயல், புயலின் பேர் என்ன? சந்திரா புயல். தற்போது பெரும் பனிப்புயல் எந்த நாட்டில் பெய்கின்றது? அமெரிக்கா. பனிப்புயலால் இறந்தோர் தொகை என்ன? அதுதான் நான் வெள்ளிக்கிழமை எடுத்தது தான் போட்டிருந்தேன். நான் 28 30 பார்ப்போம். 25 நினைக்கிறேன். 25. இது வெள்ளிக்கிழமை நான் எடுத்தது. 29வது கேள்வியும், பனிப்புயல் இத்தனை விமானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது? 13,000. பனிப்புயல் மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டோர் தொகை எவ்வளவு? 6 லட்சம். இலங்கையில் காணப்படும் அரச பல்கலைக்கழகங்கள் இத்தனை 17. அதிக எந்த நாட்டில் அதிக குள்ள மனிதர்கள் வாழ்கின்றார்கள்? இதுவும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பிரேசிலோ நவரோ தெரியாது, நவரன்னு தான் நினைக்கிறேன். அது நான் பிரேசிலன்னு எழுதி போட்டேன். நான் அடுத்த முறை அதை பார்த்துட்டு சரியாக சொல்கிறேன். நான் தவறாக தான் இருக்கணும். நவரு தான் அந்த குள்ள மனிதர்கள். நான் பார்த்து சொல்கிறேன் அடுத்த முறை அந்த கேள்வியை. கருப்பு ரோஜா அங்கே காணப்படுகின்றது. அது பிரேசில்ல. அக்குபென்சர் தொடங்கிய நாடு இது? அது சீனா. இலங்கையில் மலைய மக்களின் தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் அரசு கொடுத்திருக்கின்றது. 1750 ரூபாய் கொடுத்திருக்குது. இந்த அரசு ஜனவரி தொடங்கி. சிந்திக்க தெரிந்தவருக்கு ஆலோசனை தேவையில்லை. இது யாருடைய கூற்று? டாக்டர் அப்துல் கலாம். இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் தெரியும். இது யாருடைய இது? சுவாமி விவேகானந்தர். இலங்கையின் அரச பாடசாலைகள் எத்தனை? 10,047. இலங்கையின் அரசு பாடலின் தேசிய பாடசாலைகள் எத்தனை? 396. இலங்கையில் அதிக பாடசாலையில் உள்ள மாகாணம் எது? அது மத்திய மாகாணம். கண்டி நுவரெலியா அந்த பக்கம் அதில் தான் மத்திய மாகாணம்னு சொல்றது. சிறப்பு வாழ்த்துக்கள். அங்கதான் அதிகம் இருக்கிறதா பாடசாலைகள்? அந்த அந்த இடங்கள்ல தான் அதிக பாடசாலைகள் இருக்கு. மத்திய மாகாணம் அதான் கண்டி நுவரெலியா பக்கம் எல்லாம் மத்திய மாகாணத்தில் அடங்கும். ஓகே, நன்றி. சரி என்றால் நான் வணக்கம், நல்ல கல்வியல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன அந்த தைராய்டு குடிச்சா பிறகு நீங்க 1 மணிக்கு அப்புறம் எடுக்கணும் தைராய்டு குடிச்சு. அப்படித்தான் அதுல இப்ப தந்திருந்தாரு. நாங்க முந்தி 20 நிமிஷம் இருந்தது. இல்ல எனக்கு எனக்கு 30 நிமிஷம் வேற மனத்தியாத்து பிறகு சாப்பிடலாம், இதை குடிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியல உண்மையா. அதான் நான் 60 போட்டேன். நான் 60 நிமிஷம் இப்ப 30 நிமிஷம் தான் நாங்களும் செய்து வந்தோம். நான் 30 இல்ல 30 இன்னொன்று தந்தேன். நீங்க ஒரு இது எனக்கு தெரியல. நான் அந்த இது தெரியல. நீங்க 30 என்னென்றால் எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு நாளும் அப்படித்தான் குடிக்கிறேன். அப்ப நீ அடுத்த டாக்டர்கிட்ட போய் கேட்கும். அரமணத்தி காலத்துக்கு தான் நான் நடுக்கலாம் பாப்பேன். சரி, கண்டுபிடி போவோமோ? ஆமா, வெறும் கேள்விகள் வாணி வேற கேளுங்க. வாணியும் காண இல்ல. நான் இருக்கிறேன். சரி, அவர் ஒவ்வொருத்தர் தானே கேட்கிறார். நான் வந்து அடிக்கல தானே. கேள்வி கேட்க தேவையில்லை வாணி. இல்ல பேந்த தெரிஞ்சால் இப்ப என்ன கூப்பிடாதீங்க. அதுதான் இதே காணும். சந்தோஷம். சரி, யார முதல் வேறு யாரையும் கூப்பிடுங்க. எழுதிட்டேன் உங்களோட பேரை. கேள்விதானே. முதலாவது பத்மினி, 2வது சூத்ராஜா, 3வது ராஜநிவாஸ், 4வது நகுலதி தில்லத்துவன். நேவிஸ் விழிப்பு நிக்கிறீங்க என்ன?
6வது நேசில் மற்றவரையா நிக்கிறீங்க? 5 பேர் 6 பேர் தானா? லோஜினி நிக்கிறேன் 7வது. ஆ, நீங்க வரீங்க. இப்பதான் போன் பண்ணினேன். சரி. இன்னொரு ஆள் 7 பேர் எல்லாம் நீங்க பத்மினி சோதிராஜா, யாரு, சரோஜினி சோதிராஜா, ராஜினி அல்மோன்ஸ், நகுலதி தில்லைத்தேவன், நேவிஸ் பிலிப்பு, லோஜினி, வாணிமுகன் எழுது. என்னப்பா என்ன வாணிமுகன் கேட்கவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. வாணிமுகன் நான் இது வரிசைப்படுத்தி உண்மையா அனுப்பிடுவேன். சீரியஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, முதலாவது பத்மினியா. ஆமா. இது ஒரு விளையாட்டின் முன்பகுதி. இது ஒரு விளையாட்டின் முன்பகுதி. தபால் கந்தூரில் முந்தி இது நாங்கள் பாவித்ததுண்டு, இப்போதும் பாவிக்கிறார்கள் சிலர். என்ன தபால் கந்தூர்ல முந்தி இதனை நாங்கள் வாங்கி பாவித்தோம், இப்போதும் பாவிக்கிறார்கள் சில பேர், ஆனா குறைவு. ஆனா இது ஒரு முதலாவது இது ஒரு விளையாட்டின் முன்பகுதி. இந்த போஸ்ட் கார்டை சொல்லுவீங்க அதோ இங்கிலீஷ்ல நான் கேட்கல. அதுக்கு என்ன என்ன அட்டை என்று சொல்றது? விளையாட்டின் பேர் போஸ்ட் 2 வருமோ வராதே. முன்பகுதி முந்தின காலத்துல நாங்கள் வேண்டி பாவிச்சது இந்த இத என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பவோ இல்ல வெளிநாட்டுக்கோ உள்நாட்டுக்கோ போஸ்டேஜ்ல என்னத்தை வாங்கி அனுப்புற வெளிநாடு? திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். இது ஒரு விளையாட்டின் முன்பகுதி. தபால் கந்தூர் முந்தி இதுவரை பாவிக்கிறாரு. தமிழில சொல்லுங்க மறுமொழிய பத்மினி கமலானந்தன். இது ஒரு விளையாட்டின் முன்பகுதியா? ஆமா ஆமா ஆமா. என்ன அட்டை? ஏதோ ஒரு அட்டை என்று சொல்றது. விளையாட்டின் முன்பகுதியும் வருது இல்லையா? ரெண்டாவது தடவை சொல்லுங்க ஒரு தரம் ப்ளீஸ். தபால் கந்தூர் இல்ல, முந்தி நாங்கள் இதெல்லாம் வாங்கி பாவித்தோம், இப்போதும் சில பேர் பாவிக்கிறார்கள். என்ன குறைவு? நாங்க யோசிச்சு வச்சுக்கிறேன். சரியோ தெரியலப்பா. அடையாள அட்டையோ தெரிஞ்சா வச்சிருங்கோ, சொல்ல வேண்டாம். தெரியாது. நான் விளாடுறேன். விளாடுறீங்களா? தமிழ்ல சொல்லுங்க சொன்னேன். சோதிராஜா, சரோஜினி சோதிராஜா சொல்லுங்க. விளையாட்டு முற்பகுதி இதையா சொல்லணும்? கிளித்தட்டு வராது. சீல் அடிக்கிறோம். கிளித்தட்ட சொல்லுப்பா. தவறு. ராஜினி அல்போன் சொல்லுங்க. ராஜினி அக்கான நவலதி தில்லைத்தவன் சொல்லுங்க. அடுத்தாள் சொல்லுங்க. நான் சொல்லவா திரும்ப இருக்கா? இல்ல பொறுங்க, நான் வரிசைப்படி கேட்டேன். இல்ல வாரன், உங்களோட டைம் முடிஞ்சு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வரிசையில கேளுங்க, சொல்லி போடாங்க. லோஜினி சொல்லுங்க. தவறு. வாணிமோகன் சொல்லுங்க. மட்டை மட்டை பந்து. சொல்லவா? நான் சொல்லவா? உங்களுக்கு வருதுதானே, பொருங்களேன். இது ஒரு விளையாட்டின் முன்பகுதி. தபால் கந்தூர் முந்தி இதுவரை பாவித்தார்கள். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. அஞ்சல் அட்டை. வாழ்த்துக்கள். அஞ்சல் ஓட்டம், அஞ்சல் ஓட்டம், அஞ்சல் வாழ்த்துக்கள். நான் விட்டு தந்துட்டேன். சரியா? நான் விட்டு தந்துட்டேன். விட்டு தந்த பத்மினிக்கா அவ முதல் போஸ்ட் சொன்னவா தமிழ்ல நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா அப்ப இந்த இது இல்லை. நான் தமிழ்ல தான் சொல்லணும். இல்லைன்னா மற்ற இருந்தாது இல்லாது. நீங்க சொன்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்தது பத்மினியில தொடங்குறேன்னா எல்லாம் கீழே இருந்துவோம். எமது உடம்பை இப்படியும் கூறலாம், எமது உடனே இப்படியும் கூறுவார்கள். போர்க்காலங்கள் அதிகமாக இந்நிலை ஏற்பட்டது. வாணிமோகன் சொல்லுங்க. எமது உடலையா? எமது உடம்பை இப்படியும் கூறுவார்கள்.
போர்க்காலங்கள் அதிகமாக இந்நிலை ஏற்பட்டது. காயம். வாழ்த்துக்கள் வாணி. காயம் வந்துடுறது எங்களுக்கு Yeah. காயத்தை எங்களோட உடல காயம்னு சொல்றது போர்க்காலம் காயமே அதிகமாக இது இல்லை. பொய்யடா. காயமே இது பொய்யடா, நான் சொன்னது மெய்யடா. ஒரு மரம் இப்படித்தான் நமக்கு தரும். ஒரு மரம் இப்படித்தான். அடுத்தது யாரு? ராஜினி அல்போன்சா. ஒரு மரம் இப்படித்தான் நமக்கு தரும். காலையில் அதிகமாக நாங்கள் எல்லோரும் பாவிப்பது. ரெண்டாவது தடவை என்ன? முதலாவது தடவை ஒரு மரம் இப்படித்தான் நமக்கு தரும். காலையில் அதிகமாக எல்லோரும் பாவிப்பது. சில நேரம் பல நேரங்களும் பாவிக்கிறோம். ஆனால் பொதுவாக எல்லாரும் காலமையில காலை கடன் செய்கிற மாதிரி இதை நாங்கள் செய்து கொள்வோம். காலையில் பாவிப்பார்களா? விளங்க காலையில் அதிகமாக எல்லோரும் இதை பாவிப்பார்கள். மரம் தர்றதா ஆ? முதலாவது ஒரு மரம் இப்படித்தான் உங்களுக்கு பலன் தரும். என்ன பலன் தரும்? மரம் மரத்தை சொன்னா நீங்க சொல்லி போடுங்க. மரம் என்ன காலையில் நாங்கள் பாவிக்கிறது கோபி என்று சொல்லுங்க. யாரு சொன்னது? நான் சும்மா சொல்றேன். வயதை குறைச்சிட்டு வேணாம் சொன்னா. இல்ல 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 நான் சும்மா பகுதி கதை. சரி, அது பாடின்னு சொல்லக்கூடாது. காலையில நாங்க என்ன தேத்தண்ணி குடிப்போம், கோபி குடிப்போம், ஒரு சாப்பிடுவோம். மரம் இப்படித்தான் நமக்கு தருமெண்டா சரி சரியா அப்ப கோபி தான் சரி. ஆ? அல்லாடி கோபி மரமா இல்ல. தெரியல. அடுத்தது யாரு? ராஜினி. சரோஜினியா? நகுலது தில்லத்தேவன் சொல்லுங்க. அப்ப நான் சொல்லட்டா? ராஜினி அல்போன்சா. இப்ப நான் அது திருப்பி சொல்லட்டா? இல்ல இப்ப சொல்லக்கூடாது. மற்ற பேர் கேட்டுதான். நான் ஜெயலலிதானே, நீங்க சொல்லுங்க. நான் இருக்கிறேன். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சரோஜினிய கேட்கல. சரோஜினி சொல்லுங்க. சரி சாரி. பால்ன்னு சொல்றேன். மரத்துல ரப்பர் பால் எடுக்கிறது தானே. மற்ற காலையில பால் பாவிப்போம். அது தவறு. தவறா? நகுலது தில்லத்தேவன் சொல்லுங்க. எனக்கு தெரியல, எனக்கு வராது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. இப்படித்தான் நிற்கிறது. நாங்க பாவிக்கிறதுன்றா என்னத்தை பாவிக்கிறோம்? பசையா? பசை. ஒரு பொருளா? பசை பசை பொருளா? கற்பசை. பசியோ? பசை பசை. இல்ல இல்ல. ரோஜினி சொல்லுங்க. தெரியலையே எனக்கு என்னத்தை பாவிக்கிறேன். வாணிமோகன் சொல்லுங்க. திரும்ப திரும்ப அதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் வேற ஒரு விஷயத்துல நிக்கிறேன். ஒரு மரம் எங்களுக்கு இப்படித்தான் தரும். காலையில் அதிகமாக எல்லோரும் பாவிப்பது உண்டு. ஒரு மரம் தரும், நிழல் தரும். மரம் நிழல் தரும், காய் தரும், பழம் தரும். காலையில எல்லாம் நான் சொல்லி பார்க்கட்டா? வெயிட் அ மினிட். பாருங்க, நான் வரிசையில கேட்டுக்கிறேன். காலையில ஒரு ஒரு மரம் இது தரும், காலையில இல்ல நாங்க பாவிக்கிறது. ஆமா. பாவிக்கிறது அன்னைக்குள்ள கப்பு கப்பு. இல்ல, தவறு. ரோஜினி சொல்லுங்க. ரோஜினிப்பா சொன்னா எனக்கு தெரியல. நான் இப்ப திருப்பி கீழே இருந்து போறேன். கீழே இருந்து வரேன். ஓகே ஓகே ஓகே. பழம் இல்ல. பழம்தான் இப்படி தருவது. அது பழம் என்ற தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தெரியலையாக்கா, வருவதில்லை. நகுலதி தில்லத்தேவன் சொல்லுங்க. நான் சொல்லி பார்க்குறேன், பூ உண்டு. தவறு. ராஜினி அல்போன் சொல்லுங்க. நானும் அது பால் ரப்பர் நினைச்சேன்னா அது இல்லையா? ஒரு மரம் இப்படித்தான் உங்களுக்கு தரும். என்ன தருகிறது? பழம் தரும். வையுங்கோ. காலையில் அதிகமாக எல்லோரும் நாங்கள் பாவிக்கிறோம். இது ஒரு பொருள். பொருள்னா மரத்துல சொல்லல வரமா? மரம் அல்லது வாழைன்னு சொல்றாங்க. வாழைப்பழம். தவறு. சரோஜினியா? ராஜினி சொல்லு. சோதிராஜா சொல்லுங்க. பட்டேன்னு சொல்லிப்பா. தவறு. பத்மினி சொல்லுங்க. வேம்பு. தவறு. திருப்பி நீங்க சொல்லுங்க பத்மினி.
கடவுளே, காலையில் எல்லோரும் பாவிப்பதுன்னு சொல்றீங்களே என்ன? ஆமாம், காலையில எல்லோரும் பாவிக்கிறோம். ஒரு பொருள். சாப்பிடுற பொருளா? இல்ல, ரெண்டாவது ஒரு பொருள். ப்ரஷ். பத்மினி சொல்லுங்க. என்ன பத்மினி ரெண்டாவது சொல்லுங்க. பொருள்? பத்மினி சொல்லுங்க. என்னத்தை நான் சொல்ல, காலையில பாவிப்பது தெரியல. கோபியை சொல்றேன். சோதிராஜா சொல்லுங்க. தவறு. பல்லு துலக்க. அது சொல்லியாது. ராஜினியால் போட்டு சொல்லுங்க. இல்ல, நீங்க பொருள் வேண்டிட்டீங்க. ஆனா இல்லையான சொல்லலாம் காலக்கடன். நான் இன்னொரு காலம், இந்த ஒரு மரம் இப்படித்தான் நமக்கு தரும், பழம் தரும். என்ன சரி, பழம் தரும்னு சொல்றேன். கனிதா காலையில் அதிகமாக எல்லோரும் இதை பாவிப்பது உண்டு. பழம். தண்ணீரா? நீர். ராஜினி நவலோதியத்திலே பாருங்க, நீங்க நியூஸ் பாருங்க. ராஜினி அல்போன் சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன். பாருங்கள். நவலோதியத்திலே தேவன் தவறு. நவலோதியத்திலே தேவன் சொல்லுங்க. நான் பாவிக்கிறது. நவலோதி நிக்கிறீங்களா? பழம். நிக்கிறீங்க சொல்லுங்க, இல்லைண்டா அடுத்த வருஷம் போவோம். காணையில நிக்கிறேன். நவலோதி சொல்லுங்க. சொல்லு. தெரியல. தெரியலையா? லோஜினி சொல்லுங்க. இல்ல, நவலையில நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தண்ணீர் சொல்லி பாக்குறேன். இல்ல, ரோஜினி சொல்லுங்க. ஐயோ, நீங்களே சொல்லுங்க. நீங்களே விட சொல்றது நல்லது. நான் சொல்றேன். இதுக்கு 2 புள்ளி. என்னடா 3 தரம் கேட்டுட்டேன். வாணி சொல்லுங்க. பழஞ்சோறு. மரம் பழஞ்சோறு. இல்லையே, பின்னாடி நான் காலையில பழஞ்சோறு சாப்பிடுறது. நீங்க சொல்லுங்க. தெரியல. நான் சொல்ல குலை 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 குலை. வாணி சொல்லுங்க. நான் திருப்பி வாரன் பாருங்க. வாணி சொல்லுங்க. திரும்பி கீழே இருந்து வாரன். ஓகே. காலையில பழம் தரும். மரம் தரும். மரம் தரும். ஒரு மரம் இப்படித்தான் நமக்கு தரும். நான் சொல்றேன். காலையில் அதிகமாக எல்லோரும் பாவிப்பது. பொறுங்க, நான் வரிசைப்படி வாரன். வாணி சொல்லுங்க. கொத்து. தவறு வாணி. லோஜினி சொல்லுங்க. குலை என்று சொல்றேன். வாழைக்குலை. லோஜினி சொல்லுங்க. பொறுங்க. பழம் தருது. என்னத்த சாப்பிடுற எனக்கு தெரியல. நேவி சொல்லுங்க. தெரியாது. தெரியலையா? தெரியலையா? நான் சொல்லட்டா? நாங்களும் இதுல தேவன் சொல்லுங்க. சீப்பு. சீப்பு என்பது சரியான பதில். சீப்பு வாழை பழம் தர்றா காலமையில பாவிக்கிற இல்லையா நீங்க சீப்பு? அப்ப எனக்கு கூட போயிட்டு இப்ப பிந்தி சொன்ன 2 புள்ளி. அன்மாதான் 2 புள்ளி தான் நான் சொன்னேன். இல்ல, கிட்டத்தட்ட அந்த சீப்பு கதை வந்தது பாத்தீங்களா? மறந்தாச்சு. சீப்பு சீப்பா தான் இந்த ஆக வாழை மரம் மட்டும்தான். அதான் மரத்தை தராம கத்தனான்னு சொன்னா, பழம் தருமன்னு சொன்னா சீப்பு சீப்பா பல்ல பெற்ற காலையில அதிகமாக எல்லோரும் பாவிக்கிற சீப்பு. அடுத்தது இவங்களே இந்த வாரன். இப்ப என்ன? பத்மினி. மனதில் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படுவது. மனதில் எதுவும் ஏற்பட இது வரும். சிலர் சொற்களை இப்படியாக அழகாக கூறுவர். சொல்லுங்க பத்மினி கமலகாந்தன். சில சொற்களை அழகாக கூறுவரா? ஆமா. மனதில் ஏற்படும் ஒரு பிரச்சனைகளை எப்படி கூறுவார்கள்? மனதில் ஏற்படுற பிரச்சனைகள் சில சொற்களை அழகாக. எல்லா சொல்லும் நல்லா தானே சொல்றோம். சொல்லே சொல்றோம். சிலர் அழகாக சொற்களை அழகாக கூறுவார்கள். கூறுவரா? வணக்கம். தவறு. சோதிராஜா சொல்லுங்க. சரோஜினி சோதிராஜா கூறுங்க. என்னதில் இந்த பிரச்சனை
காய் ரெண்டாவது பகுதி சொல்லுங்க தானே. சிலர் சொற்களை இப்படியாக அழகாக கூறுவார்கள். மற்றது மனதில் ஏற்படும் பிரச்சனைகள், இது பிரச்சனைகள் வந்தால் இது ஏற்படுவார். வேலி என்று சொல்றேன். தவறு. ராஜினி அல்போன் சொல்லுங்க. குழப்பமாக சொல்லிடணும். பிரச்சனை இல்ல, தவறு. நாவலோதி தில்லைத்தவன் சொல்லுங்க. மனதில் ஏற்படும் பிரச்சனை. தெரியலையேக்கா. பிரச்சனைகளோ துன்பமோ கவலைகளோ வந்தா இது வரை. மற்ற நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தெளிவா தெளிவு இல்ல, லோஜினி சொல்லுங்க. ஆகுதலோ ராணிமோகன் சொல்லுங்க. கனம். இல்ல, மனதில் ஏற்படுற பிரச்சனைகள் எது வந்தா இப்படி வரும் எங்களுக்கு. சொன்னா சொல்வீங்க. திருப்பி சொல்லுங்க வாணிமோகன். பத்மினி அவர் நான் கண்பட்டுட்டேன் கிடைக்கு ஒன்றும் சொல்றேன் இல்ல. நானும் தான் ஒன்றும் சொல்லல. சஞ்சலம். இல்ல இல்ல, முதலுக்கு இழுத்து வராது. மனதில் ஏற்படுவது மற்ற சில சொற்களை சஞ்சலத்தில் சொல்றதா இல்ல, இப்படியா அலங்காக கூறுவார்கள். லோஜினி சொல்லுங்க. அமைதியா சொல்றது. இல்ல, நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ஒழுங்கா சொல்றது வடிவா. மனதில் ஏற்படும் பிரச்சனைகள் அதுக்கு வராது. இது ஒழுங்கா முதலே பார்க்கணும். மனதில் ஏற்படுற பிரச்சனால இது வருவாது. பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறது? பிரச்சனைகளுக்கு இது வரும். அதுதான் முதலாவது. ஏற்படுவதனால ஏற்படுவது என்ன கேட்கல? அதுதான் வரிசையின்படிதான் வார. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. குழப்பம். தவறு. நவலோதி தில்லைத்தவன் சொல்லுங்க. அழுக. ராஜினி அல்போன் சொல்லுங்க. எத்தனை இடத்துல வரணும்? மனதுல என்ன வாரது? கவலை. என்ன சொல்ல வேண்டாம். இடம் சொல்லலாம். இடம் கொடுப்பது அப்படி. தவறு. சோதராஜா சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. தவறு. அடுக்குன்னு சொல்றேன். சிலர் அடுக்க சொல். மனதில் ஏற்படுற அடுக்கடுக்காவா? பத்மினி சொல்லுங்க. நிம்மதி. தவறு. திருப்பி இருக்கா வந்துட்டு நான் பத்மினி சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டேன். யோசிச்சு என்ன சொல்லணும். பின்னோக்கு கடைசியில இருந்து வாங்க. இல்ல இல்ல, முதல்ல தான் வாரேன் நான். முதல்ல இருந்து வந்து பிறகு திரும்பி அங்க இருந்து சில சொற்களை அழகாக கூறுவேன். சிரியுங்கள் சிரியுங்கள். சோதிராஜா சொல்லுங்க. சரிங்களா? சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. சொற்களை வந்து அழக அடுக்க ராஜினி அல்போன் சொல்லுங்க. மனதுல இருக்கிற அழுத்தம் சொல்லி பாருங்க. வாழ்த்துக்கள். அழுத்தம் திருத்தம் சொற்களை அழுத்தம் பெற இல்லை வாரது உங்களுக்கு. பிரச்சனைகள் வந்தா மன அழுத்தமா இல்லையா? ராஜினி அல்போன்ஸுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். ஏதோ ஒன்று வந்துட்டு சொற்களை அழுத்தமா அழுத்தம் திருத்தமா சொல்லணும்டா. அழகாக கூறுவார். அழுத்தம் திருத்தம். அழுத்தம் நாங்க நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்சதுக்கு அழுத்தம். இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. அது விளங்கணும். நானும் எனக்கு கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படும். மற்றது இனி யாரு சொன்னது? இப்ப இனி நவலோதி தில்லைத்தவன். அடுத்தது விமானங்கள். இது முக்கியமான பகுதி. விமானங்களுக்கு இது ஒரு முக்கியமான பகுதி. பறவைகளுக்கு இது அவசியமானது. நவலோதி தில்லைத்தவன் சொல்லுங்க. செட்டை. சிட்டை என்று சிறகு என்பதுதான் சரியான பதில. நான் வச்சிருந்த சிறகுதான் சரி. அடுத்தது இனி யாரு? ராஜன் நேவிஸ் பிலிப்பா. ஒரு வியாதிக்கு இது தவிர்க்கப்பட்டுள்ள பொருள். என்ன? ஒரு வியாதிக்கு இது ஒரு தவிர்க்கப்பட்ட பொருள். சிறு உயிரினங்களை மிகச் சிறியதாக முற்பகுதி இருக்கின்றது. சிறிய உயிரினத்துக்கு இது மிகச் சிறியது முற்பகுதியாக இருக்கின்றது. ஒரு வியாதிக்கு இது ஒரு தவிர்க்கப்பட்டுள்ளது.
ஒரு சிறு உயிரினங்களுக்கு இது மிகச் சிறியது, மிக முன்னுக்கு முதல் முதல் முற்பகுதியாக விட இருக்கிறது. ராஜினி அக்கா பொறுங்க, ராஜினி அக்கா சத்தம் மாறபடி அவருக்கு இருக்குது. நான் வாரம் போயிட்டு சொல்லி சில உயிரினத்துக்கு முக்கியமா ஆமாம், முன்பகுதி முன்பகுதி. பின்பகுதி சொல்லுங்க. நான் நான் விட வருகிறேன். எனக்கு கேரர் வந்துட்டு சரிங்க. ஒரு வருத்தத்துக்கு என்ன சொல்றீங்க? தேவை இல்லையா? ஒரு வியாதிக்கு இது தவிர்க்கப்பட்டுள்ளது. இது தவிர்க்கப்படும். ஒரு பொருள் இப்போ வாணிங்க சிறு உயிரினங்களும் மிகச் சிறியதும் உட்பகுதியில் ஒரு பகுதி. ஒரு வியாதிக்கு ஒரு தவிர்க்கப்பட்டது. வியாதிக்கு தவிர்க்கப்பட்டிருக்குதா? ஒரு வியாதி. திருப்பி இருக்கா சொல்றீங்களா கேள்விய? ஆமாம், பாரு, ஒரு வியாதிக்கு இது தவிர்க்கப்பட்ட பொருள். சிறு உயிரினங்களும் மிகச் சிறியதும் உட்பகுதிக்கு விட. ராஜினி அக்கௌண்ட் இல்லையா அன்னைக்கு நேவிஸ் பிலிப்பு நேவிஸ் பிலிப்பில் ஓ, நான் தான் என்னட்டு தான் கேட்டீங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. என்ன ஒரு வியாதிக்கு தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்னா என்னது தவிர்க்கப்படுறது? தெரியலையே. லோஜினி சொல்லுங்க. தெரியவில்லையே, நானும் யோசிக்கிறேன். ஒன்றும் தெரியவில்லை. வாணிமோகன் சொல்லுங்க. அழகு அவரு நான் வந்துட்டேன். நவலோதி தில்லைத்தவன் சொல்லுங்க. பாசல் தான் வந்த நவலோதி தெரியல. ராஜினி சொல்லுங்க. தெரியலையே. சரோஜினி சொல்லுங்க. கேள்வி இருக்கா சொல்லுங்க. நான் அங்கால போயிட்டேன். என்னண்டா பாசல் உண்டு. ஒரு வியாதிக்கு ஒரு தவிர்க்கப்பட்ட பொருள். ஒரு சிறு சிறு உயிரினங்களுக்கு மிகச் சிறிய உயிரினத்துக்கு இது முன்பகுதி. உயிரினங்களுக்கு முன்பகுதி முன்பகுதி. ஒடிக்குது. உப்ப சொல்லி பாக்குறேன். அவரு பத்மினி சொல்லுங்க. கிவி வேணுமா? கிவி ஆ? கிவி கிவி விதியோ? கிவி கிவி பறவை சொல்றேன். கிவி என்று. இல்ல இல்ல, ஒரு ஆனா கிவி பழம் மட்டும் இருக்குதானே, அது பழத்தை நான் கேட்கலையே. ஒரு வியாதிக்கு தவிர்க்கப்பட்டுள்ளா கிவி பழம் நல்ல ஒரு வியாதியில பேர் வருமா? வியாதிக்கு தவிர்க்கப்பட்ட ஒரு பொருள். வியாதியின் பேர் நான் கேட்கலையே. ஒரு வியாதிக்கு இது தவிர்க்கப்பட்ட ஒரு பொருள். அந்த பொருளை தான் நான் பழமா கிவி என்று சொல்றேன். கிவி பழம் சில வியாதிக்கு உப்பு சேர்க்க சொல்ல வேண்டாம். பத்மினி சொல்லுங்க. சொல்ல இல்ல என்ன? சரி, நீங்க வேற மற்ற சரோஜினி சொல்லுங்க. சீனிய சொல்லி பாக்குறேன். வாழ்த்துக்கள். சீனியர் மண் இல்லையா உங்களுக்கு? சீனியரும் இருக்கு. சீனியர் முக்கியமா ஒரு வியாதிக்கு இது முக்கியமான தவிர்க்கப்பட்டுள்ள சீனி. சீனி தான். எறும்புல சீனி என்று இருக்கா? சீனியர் மண்டு சின்ன எறும்பு சீனி எறும்பு வாணியா? சின்ன உயிரினம். ஓகே, நான் கட்ட எறும்பு தான் கேள்விப்பட்டேன். சீனி எறும்பு சீனியரும் பண்டு இருக்குது. சரோஜினி சரியான சீனிக்குள்ள அதுதான் தேடி வேறும் முதல். நமக்கு என்ன வந்தது? ஒண்ணுமே ஒரு புள்ளி எடுக்க இல்ல. நான் உண்டு சூராஜா சொல்லுங்க. மீனவர்களுக்கு இது முக்கியமான பொருளானது. மீனவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பொருளானது. ஒரு இனம் மிகவும் அழகாக கட்டி வாழும். மீனவர்களுக்கா சொன்னீங்க? மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான பொருளானது. ஒரு இனம் மிகவும் அழகாக கட்டி வாழும். என்ன ஒரு உயிரின வலை வலை. வாழ்த்துக்கள். வலி என்பது சரியான பதில். உண்மையா கேளுங்க. 2-3 தரம் நான் சொல்லி எனக்கு இதாக இருக்குது. உள்வாங்குங்க. ராஜினி அல்போன்ஸ் அதான் சாப்பிட்டு வரோம். வேலை சோமான இதன்படி தானே கேட்டுக்கொண்டு வரேன். சாப்பாடை கொடுத்து கூப்பிட்டு. அடுத்தது ராஜினி அல்போன்ஸ். பிறகு நகுலோதி தில்லைத்தேவன். சிலர் கடவுளிடம் வேண்டுதல் முதலும் இதை செய்வர். சிலர் கடவுளிடம் வேண்டுதல் முதலும் இதை செய்வர். உணவுகளை சாப்பிட்டு விட்டு இப்படி சொல்வார்கள். உணவுகளை சாப்பிட்டு விட்டு இப்படி சொல்வார்கள். சிலர் கடவுளிடம் வேண்டுதலை செய்வார்கள். இப்படி சொல்வார்கள். இப்படி சொல்வார்கள்.
தண்ணி நிறை- நிறைஞ்சிட்டுதுண்டா ஆ? நிறைஞ்சிட்டுதுண்டு இப்படி செய்வார்கள். சிலர் கடவுளிடம் வேண்டுதல் முதலும் இதனை செய்வார்கள். உணவுகளை சாப்பிட்டு இப்படி சொல்வார்கள். யாரும் விருந்தலுக்கு முட்டிட்டுதுண்டு ஒரு விருந்து போயிருந்தால் சாப்பிட்டுட்டு இப்படி சொல்லுவீர்கள் நீங்க. நவலதி இல்லை தவறு. அடுத்தது நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ம், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நலம் கடவுளிடம் வேண்டுதல் மூலம் கடவுளுடன் நல்லா இருக்குன்னு கடவுளிடம் நலம் வேண்டுவோம். நலம் தவறு. நலம் நலம் ஆ? நலம் நலம் என்று சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை. லோஜினி சொல்லுங்க. இன்றைக்கு மடச்சியா போயிட்டேன். அப்படி இல்ல, கேள்வி அப்படி போகுது. அதான் இவ்வளவு இது யோசிச்செடுத்தோன்னு நான் யோசிக்கிறேன். கேள்விக்கு விட யோசிக்கல, இதெல்லாம் எப்படி யோசிச்சாவே போதும்னு சொல்றதோ ஒரு தரம் சொல்ல மாட்டேன். அப்படி கடவுள்கிட்ட போதும்னு இல்ல தெரியல. இப்படி செய்வார்கள் என்ன. யாரு அது அப்புறம் நேவிஸ் லோஜினி சொல்லியாச்சு. வாணிமுகம் சொல்லுங்க. நன்றி. சிலர் கடவுளன் வேண்டுதலை இப்படி வைப்பார்கள். உணவுகளை சாப்பிட்டபடி இப்படி சொல்வார்கள். இல்ல இல்ல சொல்லக்கூடாது. வாரேன் பரிசன்படி வாரேன். சோதிராஜா வேறு வாணிகிட்ட கட்டிட்டு நீ வாணி சொல்லுங்க. கீழே இருந்து வாரேன்னா நேத்தி வாழ்த்துக்கள். நேர்த்தி வைக்கிறே இல்லையா நீங்க? சாப்பிட்டுட்டு நேர்த்தி வைக்கிற நேர்த்தியா சரியான சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க? அது பிழைக்குது. அதை என்ன சாப்பிட்டு நேற்று செய்வோம். நேர்த்தியா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா நீங்க? இல்ல இல்ல நல்லா இருக்கட்டான்னு சொல்றது. சாப்பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நேர்த்தி என்று நேத்தியா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நேத்தின்னு சொல்றாங்க. நேர்த்தியா அது நிறைய சாப்பிட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு சொல்லுவாங்க. கொண்டாட்டம் நடக்க நேர்த்தியா நடந்த அப்படி சொல்லுவோம். அது கொண்டாட்டம் அதெல்லாம் சொல்லலாம். சாப்பாட்டுன்னு சொல்லு. அப்படி சொல்லுவோமே தவிர சாப்பிட்டுட்டு நேத்தியான்னு சொல்றேன். நல்லா இருக்குது, நேத்தியா நடந்தது அது அப்படின்னு அது சொல்றேன். அந்த இது வந்து விடப்படாதுன்னு சொல்றீங்க. ஆனா ரெண்டாலுமே பாயிண்ட்ஸ் இருக்குது. வந்துட்டுது. அது உணவுகளை சாப்பிட்டேன்னு நான் பொருள்னு சொல்லலாம். இப்படி சொல்வார்கள். அது சில பொருட்கள் அப்படி பேர் அதிகம் பேர் நானும் கேள்விப்பட்டுக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். நேர்த்தியா இருக்கு சாப்பாடுன்னு சொல்லி தான் கேட்டு இருக்கிறேன். நான் அதை தான் சொல்லுவேன். சில பேர் சொல்றேன், நானும் அதிகமா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, நேர்த்தியா இருக்குன்னு கொஞ்சம் இன்னும் கூட நல்லா இருக்கிறது நேர்த்தியா இருக்குன்னு சொல்றவையில் நான் கேள்விப்பட்டதான் எழுதியிருக்கிறேன். அது நேர்த்தியான்னு கண்டுபிடிச்ச வாணிக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி முடிய யாரு நீ? ஐயோ நான் கலைச்சுப்பேன். நான் நீ வைக்க வந்துட்டேன். சரி, இனி வாணி பிறகு லோஜினி சொல்லுங்க. பல ஆபரணங்களை இப்படி சொல்வார். பல ஆபரணங்களை இப்படி சொல்வார்கள். போர்க்களத்தில் இதனை பலரும் இழந்தனர். சொத்து இடையில தயவு செய்து இல்ல வேணாம். சொத்து லோஜினி சொல்லுங்க. சொத்தொண்டு வருமோ? உடைமைகளை சொத்துன்னு சொல்றீங்களா? உடைமைகளை இல்ல, அந்த ஆபரணங்களை. பல ஆபரணங்களை இப்படி சொல்வார். போர்க்காலத்தில் இதனை பலரும் இழந்தனர். சரியா உடமைகளோ இல்ல அப்படி உடைமைகள் தான். சரி, உடைமைகளை உடைமைகளை வந்து நீங்க மற்ற ஆபரணங்களை உடைமைகளை லோஜினிக்கு ஒரு புள்ளி. அப்பாடா, ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட். என்ன பதில்? உடைமை. உடைமை. லோஜினி பிறகு வாணிமுகன். வீடுகளில் அழகுக்காக மேசையில இருக்கும். இது வீடுகளில் மேடையில் மேசையில் அழகாய். குற்றம் களவு செய்துவிட்டு மற்றவர் இப்படி செய்து விடுவார்கள். மற்றவர்களை சொல்லி மற்றவர்களை குற்றங்களை தாங்களை செய்து விட்டு மற்றவர்களை பாணி சொல்லுங்க. அப்புறம் மேசைகள்ல காணப்படுமா? இரண்டாவது தடவை குற்றங்களை செய்துவிட்டு மற்றவர்களை இப்படி செய்து விடுவார். சாட்டி விடுறதோ
நான் சொல்லவா? தயவு செய்து சொல்லவா? நான் கேட்கிறாங்கள்ட்ட சொல்லுங்க, இடையில சொல்லலன்னா போயிருந்து குறைப்பேன். குற்றங்களை செய்துவிட்டு இப்ப நான் வாணிட்ட கேட்டேன். பொறுங்க, ராஜினி அக்கா விட்டேன் 2 சத்தம் வருது. பொறுங்கோ. மேசையில் இது காணப்படும் குற்றங்கள் செய்துவிட்டு மற்றவரை இது சாட்டி விடுவார்கள். என்ன இப்படி சொல்லுவாங்க? சாட்டி என்று சொல்லுவோம். வாழ்த்துக்கள். சாடி விடுறது இல்லையா? சாடி இருக்கு, இது இருக்கு. சாடி சாடி விடுறது. சாடி விடுறது, வாடி விடுறது. கூட்டியும் கேக்குது. நுட்பமா எடுக்கிற கஷ்டங்கள் நீங்க ஏதோ சொல்றீங்களா? சரி, வாணிக்கு பிறகு வாணி பிறகு லோஜினி சொல்லுங்க. கூப்பிடல போல இருக்கு. இல்ல, பத்மினி சொல்லுங்க. இதுல இருந்து வர அரசனையும் பழைய கால வரே இல்ல கதை. அரசனையும் பழைய கால ஆயுதத்தையும் சேர்த்தால் இது வரும். தண்ணிய குடிங்க. அரசனையும் பழைய கால ஆயுதங்களையும் சேர்த்தால் இந்த சொல் வரும். இது இல்லாமல் நாடே இல்லை. சொல்லுங்க பத்மினி. 2வது தடவை என்ன? இது இல்லாமல் நாடே இல்லை. தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லு. தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அது கத்தி கதவை கூட்டினாலும் கேக்குது சத்தம். தொண்டை தண்ணி வத்தி போச்சு. தொண்டை தண்ணி வத்தி போச்சு. இல்ல கதவை பூடினாலும் இல்ல, உங்களோட வீட்டை இன்னொன்று ஓனா இருக்குது நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி திரும்ப வருது. நான் இதுல நினைக்கிறேன். இதுல நீங்க நிக்கிறீங்க, நீங்க அங்கால எனக்கு தெரியல. திரும்ப அந்த கேள்வி நான் அங்க அந்த அது குறைச்சிருக்கிறேனே டேப்லெட்ல நிப்பாட்டி விடுறோம். சத்தம் வராட்ட நானே சொல்றேன். இப்ப எனக்கு நினைக்கிறேன் தண்ணி வைக்க மறந்து நிப்பாட்டி டேப்லெட்ல. ஆற கேட்டேன் நான். இப்ப என்ன 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 பத்மினி சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. நல்ல உணவு சொல்லுங்க. அரசனையும் பழைய ஆயுதம் சேர்ந்தால் இந்த என்ன இல்லாமல் நாடு இல்லையோ. இது இல்லாம நாடு இல்லை. எல்லா நாட்டு எல்லாம் இருக்கு. சரியாண்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். பத்மினி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. என்னைய கேக்குறீங்க? ஓ, கோட்டைன்னு சொல்றேன். தவறு. ராஜினி சொல்லுங்க. கோடரி தவறு. நவலோதி இதுல சொல்லுங்க. வாணிக்குதான். வாழைக்குதான் போய் நானும் இருக்கிறேன் கிடைக்கல. உங்க நீ அடுத்த நீங்க தான். நவலோதி இதுல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தெரியா லேவி ஸ்பிரிட் சொல்லுங்க. பொடி தவறு. லோஜினி சொல்லுங்க. முட்டி இல்லை என்றால் அப்ப அரசன் அரசனையும் பழைய கால ஆயுதத்தை சேர்த்தால் இது வரும். இது இல்லாமல் நாடே இல்லை. தயவு செய்து இடையில சொல்ல வேண்டாம். சவுண்ட். உங்களுக்கு தான் நான் கோவில். வாழ்த்துக்கள். கோவன் அரசன், ஆயுதம் வில் வந்து வில்லு. முதல் நச்சனால் பேர்ந்தாவது நீங்க தரவை உள் வாங்க வேணும் மேடம். என்ன கோவில்? இல்லாத நாடே ஒரு இடத்திலும் கோவில் இல்லாம இருக்கிறீங்களா? இல்ல தானே. கோவிலண்ட அரசன், கோவண்ட அரசன், வில்லண்ட ஆயுதம். கோவில். அடுத்ததாரு நீ கேக்குறது லோஜினியா? இது ஒரு உணவு வயலில் ஒன்று. இது ஒரு உணவு வயலில் ஒன்று. கோழி குஞ்சு பொறிக்க இதனை செய்வார்கள். நான் சொல்றேன். லோஜினி சொல்லுங்க. உணவு வகை. 2வது தடவை என்ன? கோழி குஞ்சு பொறிக்க இதனை செய்வார்கள். அடை என்பது சரியான. இது ஒரு உணவு வயல். அடைய சாப்பாடு இருக்கு தானே. முட்டையும் வரலாமே. முட்டை என்ன பொறிக்க இதனை அடை வைக்கிறது. கோழி குஞ்சு பொறிக்க உங்களுக்கு உணவா வரும். பொறிக்க வைக்கிறேன். உள்வாங்க. தயவு செய்து நீங்க கேட்டது ஒரு சொல்றது கேளுங்க. 2 தரம் சொல்றேன். தண்ணியும் குடிச்சாச்சு. அடுத்த கேள்வி. வந்துட்டு வாணி உசாரத்தா இருக்கிறேன். ஜெயா அவர்களுக்கு பத்மினி என்று சோர்ந்து போனேன். தலையே சொல்லுகிறார். லோஜினிக்கு நேவிஸ் பிலிப்ப சீதையை ராவணன் தூக்கி வைத்தது சென்றதை இப்படி சொல்வார்கள். சீதையை ராவணன் தூக்கி சென்றதை இப்படி சொல்வார்கள். வித்தையாக இதனை செய்து மாறுவார்கள்.
மாயம் 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 வாழ்த்துக்கள். மாயம் என்பது மாயம். சரியானது. நேவிஸ் ஒன்று பிலிப். எடுத்துட்டேன். கட்டிக்காரி கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்கிறீங்களே. ஓடுது. நான் இப்பதான் உண்டு வாழ்த்து, சிறப்பு வாழ்த்துக்கள். இப்பதான் ஒன்று எடுத்திருக்கேன். கட்டிக்காரி. இது மற்றதா பதியும் இப்ப போயிட்டுது எனக்கு. நேவிஸ் பிலிப் நவலதி தில்லைத்தவன் பிட்டமா பலகாரம் செய்யும் போது இப்படியும் இதுவும் ஏற்படும். திருமண பந்தத்தில் இருவரில் ஒருவர். இது வலுது ஈஸியே. பலகாரம் விட்டுமா பிட்டமா பிழைக்கும் போது இதுவும் ஏற்படும். திருமண பந்தத்தில் இருவரில் ஒருவர். தயவு செய்து கேட்கிறார்கள் சொல்லும். சேர்த்தல். தவறு. நவலதி தில்லைத்தவன் சொல்லுங்கோ. ராஜினி சொல்லுங்கோ. குட்டுமா குழைக்கிறதும் திருமணம் செய்த இருவரில் ஒருவர். சோமா கேள்விகள். ஆனா நேரம் கிடக்கூடாது. அடுத்தது என்ன கூப்பிடுவோம்? குலை 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 அப்படி வருமா? குலை உருட்டு உருட்டு போ. தவறு. வடிவா சொல்லுங்கோ. ஆ. பிட்டமா பலகாரம் செய்யும் போது பிழைக்கும் போது இதுவும் ஏற்படும். நானல்லே அடுத்தது. இந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை கலப்பு. வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை என்பது சரியான பதில். மாப்பிள்ளையோ நல்லா தான் இருக்குது. மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை நடாமோன் அவர்கள் நிற்கிறார். அவர்கிட்டையும் கேளுங்க ஒரு கேள்வியை. மாப்பிள்ளை வந்துட்டார். ராஜினிக்கு ஒரு சொல்லி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பதில் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் குழம்பிடுவீர்கள். அப்ப நீங்களே தொடருங்க. தியானிஸ் அவர்கள் இந்த தலைப்புக்கு நிகழ்ச்சிக்கு தலைப்பு மாத்தணும். நான் நினைக்கும் பதிலை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடருங்க. நன்றி. கொஞ்சம் தண்ணி குடிச்சு தொடருங்க. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. தண்ணி குடிக்க வைத்து விட்டார்கள் மக்கள். தண்ணி குடிச்சிட்டு வந்துச்சா நடாமவனும் தண்ணி குடிக்க வந்திருக்கிறார் போல எனக்கு. அவர் கடைக்குள்ள. அடுத்தது யார்கிட்ட கேட்கறது? ராஜின்னு சொல்லிட்டீங்க. இனி சரோஜினி சோதிராஜா. நெருப்பு எரியும் போது இதை நீங்கள் காணலாம். நெருப்பு எரியும் போது இதை நீ காண்கலாம். இது வைத்தான் மிருகங்களை பிடிப்பார்கள். இது வைத்துத்தான் மிருகங்களை பிடிப்பார்கள். அடுத்தது என்ன? நான் தான் அவாக்கு அடுத்தது. நவலதி தில்லைத்தவன் சொல்லுங்க. பொறி 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 என்று சொல்றேன். நவலதி தில்லைத்தவனா நீங்க? பொறி பொறி. கேட்டு நீங்க சரோஜினி. நவலதி தில்லைத்தவனத்தான் நான் கேட்டேன். நான் பொறி சொல்லிட்டேனக்கா. ராஜினி பிற நவலதி தில்லைத்தவன் தானே. பொறி என்பது சரியான பதில். நவலதியா? நான் வெர்சன் கேட்டுக்கொண்டு வரேன். நீங்க அடுத்ததுவாக நேவிஸ் பிலிப்பா. லேசா கேளுங்க. உலோகங்களை தொழிற்சாலையில் உருவாக்குவதற்கு இது பாவிப்பார்கள். ஒரு சாதனை. சமையலில் சோறு சமைக்க இது உதவுகின்றது. உலை. வாழ்த்துக்கள். உலை என்பது சரியான என்ன பதில் சொன்னவர்? உலை உலை விளங்க இல்ல. உலை உலை வைக்கிறேன்னு சொல்லி இல்லையா? சோறு சமைக்க. சரி, எல்லாரோட புள்ளிகளை நான் இப்ப கூட்டுறேன்னா பத்மினி கமலானந்தன் ஒன்று சொல்லியிருக்கேன். வாணிதான் முதலாவது. பத்மினி கமலானந்தன் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறீங்களா? சரோஜினி சோதிராஜா ஒன்று ஒன்றுதான். ரெண்டு ரெண்டு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. ஒன்றுதான். ராஜினி அபோன்ஸ் ஒன்று இருக்கு. ரெண்டு. ராஜினி மூன்று. ராஜினி அல்போன்ஸ் எடுத்திருக்கிறார். பின்னுக்கு வந்திருக்கோம். நவலதி தில்லைத்தேவன் 4 ஒன்று ரெண்டு மூன்று எடுத்திருக்கிறீங்க நீங்க. 4 4
ஆரம்பம் 1 2 2 2 2. முதல் 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. சாரி, அதோட அந்த ஒரு பாயிண்ட் கூட்டினா 4. சரி, ஓகே. 3 தான் எடுத்துறீங்க. அது உங்களுக்கு கண்ணையில் ஒரு பாயிண்ட் கூட தாங்க. சரி, 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அதனால 2 கூட்டினா வராது. நேவிஸ் பிலிப் உங்களுக்கு எத்தனை புள்ளி? 1 2 2 தான். 2 தான். அங்கால இல்ல. கேளாதீங்க, 2 தான். எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல. லொட்டை விடுங்க ஓடி போய். பாருங்க, நவலவதி 1 2 ப்ளஸ் 2 பாயிண்ட்ஸ். 2 2 2ல 3 எடுத்துறேன். நவலவதி 3 + 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 4. அப்போ ப்ளஸ் 1 நாங்களும் தான் எடுத்தது. லோஜினி 2 எடுத்துருக்கிறீங்க உங்களோட. 1 2 ஜா. லோஜினி 2. வாணிமோகன் 1 2 3 3 எடுத்துருக்கு. 1 2 ஓமானி 3 தானீங்க. 3 + 1 4. 4 3 7 எதுக்கு 7 plus? 10 3 14 சொன்னேன், 4 சொன்னேன். 4 இல்லை 3 தான். 2 வாரம் இருங்க. 2 3 5 4 9 9. 3 ஆமாண்ணே. நீங்க சரி. 16 புள்ளி 16 எடுத்துறேன். ஓகே. வாழ்த்துக்கள் எல்லாரும். 16 கேள்விகள் கேட்டுக்கிறீங்க. 16 கேள்வி எடுத்தேன். 16 ஒரு கேள்வி கூட எடுத்துட்டேன். வெற்றியாளர் யாரு? அது தெரியும் தானே. இப்ப தெரியும் தானே, அது சொல்லணும் அவர் ஒரு தடவை. அதுக்கு தான். இல்ல, இன்றைக்கு ஜெயாக்காண்ட 2லயும் எனக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அப்ப நவுலவதி தெளித்தவனவர்கள் இன்றைய வெற்றியாளர். அந்த உள்வாங்கிறீங்கன்னா கட்டாயம் சொல்லுவீங்க. நீங்க உள்வாங்குறீங்க, எல்லாம் குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. திருப்பி சொல்லாது. உள்வாங்கினீங்கன்னா கட்டாயம் விடியல் வரும். ஏன்னா அந்த கோயில் எல்லாம் கட்டாயம் கோவண்டு சொல்லாது. அதை நீங்க உள்வாங்கி இருந்தா அரசனுக்கும் வாணிதான் சொன்ன. அது உடனே சொல்லக்குள்ள வருதானே அரசனுக்கு கோ ஆங்கால ஆயுதம் பில். சரி, வாழ்த்துக்கள். எல்லாம் பங்கு பெற்று சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெயா நடத்தினவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் யோசித்து எடுத்து வரும் உங்களுக்கு. இல்ல, நான் அதை ஒரு 2 கேள்வி ஒரு பதிலண்டு தான் நான் அதை தந்திருக்கணும். என் கேள்விக்கு என்ன பதிலண்டு கண்டுபிடி என்னதோட பார்க்க. இப்ப 2 கேள்விக்கு ஒரு பதில் தரணும். கேள்விகள் 2 பதில் 1. பதில் 1. தொகுத்து வழங்கிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பங்குவேற்றி சிறப்பித்த அனைத்து பாமுகர்களுக்கும், இந்த தளர்ந்த அதிபர் நடாமுகனவர்களுக்கும், தொழில்நுட்பத்திலும் இந்த போட்டியில் பங்கு பெற்றி சிறப்பிக்கும் கலைவாணி முகனவர்களுக்கும், ஆசாசிலேத்து தந்தோரும் அருட்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நன்றி. கடவுளுக்கிட்ட நேத்தியோ அந்த சாப்பாடுக்கு நேத்தி தெரியல.